வணக்கம். சொல்லாமல் தொட்டு சென்ற காதல் அத்தியாயம் 11. சுற்றி படர்ந்திருந்த பனிக்குவியலுக்கு நடுவே ஒற்றைக்காலை மடக்கி முட்டி போட்டு உட்கார்ந்து தன் மகளை ஒரு கையால் அணைத்தபடி சிரித்துக் கொண்டிருந்தான் சுதாகர். தந்தையும் மகளையும் பார்க்க திகட்டவில்லை சவிதாவிற்கு. நீண்ட நேரமாக வாட்ஸ்அப்பில் உள்ள சுதாகரின் ப்ரொஃபைல் பிக்சரை தான் பார்த்து கொண்டிருந்தாள். மனம் அவனை தேடினாலும் உடனே பேச தன்மானம் இடம் கொடுக்காததால் பிளாக்கில் இருந்தவனை அன்பிளாக் செய்ய முடிவெடுத்திருந்தாள். அதற்குள் அவனின் படம் அவளை வசீகரித்து இழுக்க 10 நிமிடங்களுக்கு மேலாக அந்த போட்டோவை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள். அச்சு பிங்க் கலர் டிரெஸ்ஸில் 2 பக்கமும் போடப்பட்ட போனிடைனில் முகம் கொள்ளா சிரிப்பில் வானத்திலிருந்து இறங்கி வந்த குட்டி தேவதையாக ஜொலித்தாள். இவ்வளவு அழகுடன் ஜொலிக்க பக்கத்தில் நிற்பவன் தானே காரணம் என்று நினைத்தவளுக்கு அழகாக வாரப்பட்ட தலைமுடி, முகத்தில் இடப்பட்ட பொட்டு இவை அனைத்தும் சுதாகரின் கைவண்ணம் என்று தெரிந்ததும் அவனை நினைத்த அவ்வளவு பெருமை. கையில் ஏந்திய நொடியில் இருந்து இந்த நொடி வரை தனி ஆளாக மகளை வளர்த்து வருபவனின் மேல் மதிப்பு கூடிவிட உடனே பிளாக்கை எடுத்து விட்டாள். பிளாக்கை எடுத்துவிட்ட அடுத்த நொடி வரிசை கட்டி குறுஞ்செய்தி வந்து குவிய மலைத்து போனவளின் இதழ்களில் மகிழ்ச்சியில் விரிந்தது. கடைசி செய்தி வழக்கம் போல அவள் தூங்குவதற்கு முன் இருவரும் பேசும் நேரத்தில் வந்திருந்தது. ஹலோ மேடம், எப்பங்க பிளாக் எடுப்பீங்க? வடிவில் கதவை தட்டுவது போல இருந்த போட்டோவை போட்டு அனுப்பியிருந்தான். அதை பார்த்ததும் சிரித்தவளின் கண்களில் மழுக்கென்று கண்ணீர் தேங்கிவிட்டது. தான் அவனை உதாசீனம் படுத்தி இருந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் வழக்கம் போல மெசேஜ் அனுப்பியவனை நினைத்து மனதில் ஒருவித ஏக்கம். அந்த ஏக்கம் எதனால் என்று புரிந்திருந்தாலே ஏக்கத்திற்கான அவசியமே இல்லாமல் போயிருக்கும். ஒவ்வொரு மெசேஜையும் பொறுமையாக படித்து பார்த்தாள். அனைத்திலையும் அன்பும் உரிமையும் போட்டு போட்டு கொண்டு இருந்தன. பல மெசேஜ்களில் திட்டியும் இருந்தான். ஒரு உண்மைய ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்ல கஷ்டமா தான் இருக்கு, பட் சொல்லிடுறேன். நான் செலக்ட் பண்ணி அனுப்பியிருந்த புடவைய கட்டி நீ போட்டோ அனுப்பியிருந்தல, அதை நீ பார்க்க சுமாரா தான் தெரிஞ்ச. நான் தான் நீ ஃபீல் பண்ணுவேன்னு செம்மன் போய் சொன்னேன். சாரி, எல்லா புடவையிலும் நீ அட்டு ஃபிகர் தாண்டி மம்மி என்று சிங்கமுத்து முகத்தை துண்டால் துடைத்த இமேஜை அனுப்பியிருந்தான். அதை போல் வடிவேலு கத்திய காட்டி மிரட்டுவது போல மரியாதையா பிளாக்கேடு இல்ல என்று வசனத்துடனும், நாய்சேகர் வடிவேல் ரவுடி படத்துடன் நாங்களெல்லாம் பிறந்திருந்தே ரவுடி ஆக்கும், சும்மா பிளாக் போட்ட பயந்துடுவோமா என்ற மிரட்டலுடன் என்று வகை வகையாக அனுப்பி அட்டகாசம் பண்ணியிருந்ததை ரசித்து படித்தவள் கட்டுப்படுத்த முடியாமல் அந்த இரவு நேரத்திலும் சத்தம் போட்டு சிரித்து விட்டாள். உன் கோபத்தை விட்டு அவனிடம் பேசு என்று உந்திய மனதை கஷ்டப்பட்டு அடுக்கியவள் கண்ணீருடன் கண்ணை மூடிக்கொண்டு அமைதியாக படுத்து விட்டாள். ஏனோ ஒன்று அவளை அவனிடம் பேச விடாமல் தடுத்து நிறுத்தியது. கனடாவில் தன் வேலையை முடித்துக் கொண்டு ஆபீஸில் இருந்து கிளம்பு போன சுதாகர் எதோச்சியாக வாட்ஸ்அப்பை திறந்து பார்க்க அவன் சவிதாவிற்கு அனுப்பிய மெசேஜ் படித்ததற்கான 2 ப்ளூ டிக்குடன் காணவும் ஆனந்தமாக அதிர்ந்து போனான். எஸ் என்று சந்தோஷத்தில் காற்றில் கையால் குத்தி தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியவனை கண்டு அவன் மனசாட்சி பிளாக் எடுத்து விட்டதுக்கு இந்த சீன் தேவையா? நீ ஒரு பொண்ணுக்கு அப்பா என்று எடுத்துரைக்க ஒரு நொடி முகம் மாறினாலும் 18 வயசோ 34 வயசோ எல்லாம் லவ்வுக்கு இப்படிதான் ஃபீலிங்ஸ் இருக்கும். உனக்கு வேணா வயசாகி இருக்கும், நீ போய் ஓரமா படுத்து தூங்கு. என்னோட லவ்வுக்கு நோ ஏஜ் லிமிட், இப்படி அடிக்கடி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத என்று உள்ளுக்குள் பதிலளித்தவனின் விரல்கள் ஹாய் மம்மி, பிளாக் எடுத்துட்டீங்களா? கோபம் போயிடுச்சா? பேசலாமா என்று மெசேஜை தட்டிவிட்டன. அரை தூக்கத்தில் இருந்தவளின் செவியை தீண்டியது அந்த மெல்லிய ஒளி. சற்றென்று கண் திறந்து பார்த்தவள் சுதாகரிடம் இருந்துதான் குறுஞ்செய்தி என்றதும் ஆவலை கட்டுப்படுத்த முடியாமல் படித்து விட்டாள். அந்த மெசேஜில் தெரிந்த மென்மையில் முகம் மலர்ந்தவள் பதில் அனுப்பாமல் அமைதி காக்க அடுத்த நொடி அவளை அழைத்து விட்டான் சுதாகர். சற்று தயங்கி அழைப்பை ஏற்றவள் அவனின் சவி எப்படா இருக்க என்ற முதல் கேள்விக்கு பதில் சொல்லாமல் போக, என்ன இந்த நேரத்துல தூங்காம முழிச்சிட்டு இருக்க? விச்சுபாய் எப்படி இருக்கான்? தூங்கிட்டு இருக்கானா? சொல்லு, என்ன பிரச்சனை என்று அக்கறையான கேள்வியில் மனதை அடக்க முடியாமல் அழுது விட்டாள். அவள் அழுவதை தடுக்காமல் வலியுடன் கேட்டுக்கொண்டிருந்தவன் அழுது முடிக்கும் வரை தொந்தரவு செய்யவில்லை. அதுவரை அடக்கி வைத்திருந்த ஒட்டுமொத்த துக்கத்தையும் அழுகையாக வெளிப்படுத்தியவள் ஒரு கட்டத்தில் ஓய்ந்து போனாள். அழுகை நின்றதும் இப்போ ஓகேவா? காயம்பட்டவளின் மனதை மென்மையாக வருடியது அவன் குரல். என்று பதிலளித்த அடுத்த நொடி அழைப்பை துண்டித்திருந்தான். என்ன என்று அதிர்ந்து போய் பார்த்திருக்கும் பொழுதே மீண்டும் வீடியோ காலில் அழைத்து விட்டான்.
இரவு நேரம், விளக்குகள் அணைக்கப்பட்டிருக்க அந்த இடமே இருட்டாக இருந்ததால் அவனால் அவள் முகத்தை சரியாக பார்க்க முடியவில்லை. சவி, ஐ வாண்ட் டு see your face. விச்சுவ டிஸ்டர்ப் பண்ணாம ஹாலுக்கு வா என்றவனின் கோரிக்கையை ஏற்று சமையலறைக்குள் சென்றவள் விளக்கை ஒளிர செய்தாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு சவிதாவின் முகத்தை பார்த்தவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அத முகத்திலும் நன்றாகவே பிரதிபலித்தது. அழுது அழுது முகம் வீங்கு போய் பார்ப்பதற்கே பரிதாபமாக இருந்தவளின் தோற்றம் அவன் மனதை வருத்த செய்ய, நான் லைன்ல வெயிட் பண்றேன், போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா என்கவும் மறுக்காமல் முகத்தை கழுவி கொண்டு வந்தவள் சமையலறையின் ஒரு மூலையில் சுவற்றில் சாய்ந்தபடி உட்கார்ந்து கொண்டாள். அப்பொழுதுதான் அவள் கிச்சனில் இருப்பதை அறிந்து கொண்டவன், ஏன் இங்க உட்கார்ந்திருக்க, ஹால்ல போய் ஃபேன் போட்டு உட்கார் என்று அன்பு கட்டளைக்கு பெருமூச்சு விட்டவள். விச்சு ஹால்ல படுத்திருக்கான். மெல்லிய குரலில் கூற சரியாக கேட்காததால் என்ன என்று கேட்டவனுக்கு திரும்ப கூறியவளில் குரல் கலங்கி ஒலித்ததை போல இருக்கவும் யோசனையுடன் பூர்வம் சுருக்கியவன், ஏன் ஹால்ல படுத்திருக்கான், என்ன நடந்துச்சுன்னு வாய் திறந்து சொல்லு என்றவனின் குரலில் அப்படி ஒரு அழுத்தம். அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் ஒன்றையும் மறைக்காமல் அனைத்தையும் அவனிடம் இறக்கி வைத்தாள். அவள் கூறியதை முழுவதும் அமைதியாக கேட்டுக்கொண்டான் சுதாகர். சவிதா கூறி முடித்ததும் சில நொடிகள் எதையும் கூறாமல் அமைதி காத்தவன் பின் தொண்டையை செருமி, இப்போ எப்படி இருக்காங்க, பரவாயில்லையா என்றவனுக்கு முன்னைக்கே இப்ப பரவாயில்ல என்று பதிலளிக்க மீண்டும் தொண்டையை செருமியவன், உங்க அம்மா சொல்றதுல எந்த தப்பும் இல்ல, அவங்க உன் மாமியார் இருந்த இடத்துலதான் வச்சு பார்த்திருக்காங்க, அவங்க மேல நீ கோபப்படுறது வேஸ்ட் என்றவனின் பதிலில் முகம் வாடி போனாள். தன் தோழியை போல தனக்கு சப்போர்ட் பண்ணுவான் என்று நினைத்தவளுக்கு அவனின் இந்த பதில் மனதில் கலக்கத்தை உண்டு பண்ணியது. நான் உன்னை முதல்ல பார்த்தப்போ நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? திடீரென்று கேள்வி கேட்டவனை கண்டு குழப்பத்துடன் இல்லை என்று பதிலளித்தவளுக்கு மெல்லிய சிரிப்பை உதிர்த்தவன், யூ சேட் நாம எல்லாம் சொர்க்கம் எப்படி இருக்குன்னு கேள்விதான் பெற்றிருப்போம், பட் கணேஷ கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் சொர்க்கத்துலதான் இருக்கேன், என்ன ஒரு பிரின்சஸா உணர வச்சார் மை கணேஷ், இதுதான் நீ சொன்னது ஞாபகம் இருக்கா என்று கேள்வியோடு நிறுத்த கணவனை நினைத்து கண்கள் கலங்கியவள் கமறிய குரலில் என்றாள். ஞாபகம் இருந்தா சந்தோஷம் என்று நக்கலாக பதிலளித்தவன் பின், உன்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான், இப்ப கணேஷ் உயிரோட இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பார்? அவர் அம்மாவா இருந்தாலும் உன்னை கஷ்டப்படுத்தாம வேற ஆள் போட்டு பார்த்திருப்பாரா, இல்ல நீ எங்க அம்மாவை பார்த்துதான் ஆகணும்னு உன்னை கஷ்டப்பட விட்டிருப்பாரா, நீயே சொல்லு என்று அவளிடமே கேட்டுவிட சற்றும் தயங்காமல், அவர் அம்மாவா இருந்தாலும் என்ன கஷ்டப்படுத்த விட மாட்டார், பாத்தீங்களா சுதாகர், அவர் இல்லாததால ஆளாளுக்கு என்ன அதிகாரம் பண்றாங்க, என்னால அவங்கள மீறி எதுவும் பண்ண முடியல என்று அழுதவளை கண்டு கடுப்பானவன், ஏய் முதல்ல அழுகுறது நிறுத்து, எப்பா சரியான அழமூஞ்சியா இருக்கடி மம்மி என்று திட்டியவன், நீ சொன்ன பதிலே நீ என்ன பண்ணணும் இருக்கு, அத கூட புரிஞ்சுக்க முடியாம எதுக்கு எடுத்தாலும் அழுக என்று கடுப்படித்தவன், லிசன், கணேஷ் இருந்தா உன்னை இந்த வேலை செய்ய விடமாட்டார், அப்போ அவர் இல்லாதப்போ நீ யாருக்காக அவங்கள தாங்கணும், சொல்ல போனா உன்னை விட அவங்க மூத்த மருமகளுக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி, புரியுதா, உனக்கும் அவங்களுக்கும் ஆன கனெக்டிங் பாயிண்ட் கணேஷ், அதுவே இல்லாதப்போ why you should struggle too much என்று அவளுக்கு புரியும்படி விளக்கி கூறினான். சவி, இது ஒரு சின்ன மேட்டர், இதையே உன்னால சால்வ் பண்ண முடியலனா எப்படி பொறுப்பா விச்சுக்கு எல்லாம் பண்ணுவ, யூ ஹாவ் டு ஃபைட் ஃபார் யுவர் செல்ஃப் என்றான். சி, அவங்க ஈஸியா வேலையை விட சொல்றாங்களே, நாம பண்ற சாக்ரிஃபைஸ் கூட யாருக்காக பண்றோம்னு ஒரு இது இருக்கு, பழகுற எல்லாருக்காகவும் நம்ம ட்ரீம் பேஷன் விட முடியாது, உன்னை நிரந்தரமா சர்வன்ட்டா அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போக ரெடியா இருக்கவங்களுக்காக நீயே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பியா இடியட், உன்னை நினைச்சா அவ்வளவு கோபம் வருது என்று கோபத்தில் பல்லை கடித்தான். சுதாகர் கூறியதில் இருந்த உண்மையை உள்வாங்கிக் கொண்டவள் சிந்திக்க தொடங்கினாள். ஓரளவுக்கு தாங்கலாம், அதற்காக வாழ்நாள் முழுவதும் அவர்களின் அடிமையாக தன்னை மாற்ற நினைத்த அவர்களின் சுயநல குணத்தை கண்டு கோபம் கொண்டவள் இதற்கு நாளை ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டாள். சில நிமிட அமைதிக்கு பின், தேங்க்ஸ் என்று அமைதியை கலைத்தவளிடம், வெறும் தேங்க்ஸ் மட்டும்தானா என்று அன்று போல இன்றும் பேச்சு ஆரம்பித்தவனை கண்டு சத்தம் போட்டு சிரித்தவள், தெரியாம தேங்க்ஸ் சொல்லிட்டேன், தேங்க்ஸ் வாபஸ் என்கவும், அதானே நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ், நன்றி எல்லாம் மூணாம் மனுஷங்களுக்கு தான் சொல்லணும், நாம தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணா பழகிறோமே என்று ராகமாய் இழுத்தவனிடம் சுதாகர் என்றவளை தொடர்ந்து அவனும் சவிதா என்று அதே தோரணியில் அழைக்க இருவரும் சிரித்து விட்டனர். பாருங்க, பேரே ரைமிங்கா இல்ல, இத போய் செட்டு சேர்க்க பாக்குறீங்க கேலி பேசியவளிடம், ஏன் 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 இல்ல
சுவி சவின்னு சுருக்கி கூப்பிட்டு எவ்வளவு ரைமிங்கா இருக்கு பாரு என்று சுதாகரை கண்டு சிரித்தவள், சவி ஓகே, அவ சுவி எனக்கு தெரியாம என்று நக்கலடிக்க, என்ன மம்மி கிண்டல் பண்றதா நினைப்போ? சுதாகர சுதான்னு கூப்பிடலாம், சுவின்னு கூப்பிடலாம், எல்லாத்துக்கும் நம்ம மனசுதான் காரணம். இன்னையில இருந்து என்ன நீ சுவின்னு தான் கூப்பிடணும் என்று உத்தரவிட்டவனை கண்டு மீண்டும் சிரித்தவள், ஏற்கனவே சுதான் கூப்பிடு பேசும்போதே பொண்ணு கூட பேசுற ஃபீல் வருது, இதுல சுவின் கூப்பிடவா என்று அழுத்து கொள்ள, ஓஹோ இதான் மேட்ரா, இப்ப புரியுது ஏன் ஒரு சைடு நான் சிங்கா இருக்கேன்னு. சுதான் கூப்பிட்டதாலதான் உனக்கு எந்த ஃபீலிங்கும் வரல போல. நாளையில இருந்து சுதா பேருக்கு தடா, நமக்கா பேருக்கு பஞ்சம். உனக்கு பிடிச்ச செல்லம், ஹனி, டார்லிங், பேபி இதுல எது பிடிக்குதோ அத சொல்லி கூப்பிட்டுக்கோ. என்ன மம்மி? சிரியாமல் சீரியஸாக பேசியவனை தொடர்ந்து சவிதாவின் சிரிப்பொலி அந்த இரவு நேரத்தில் சமையலறை முழுவதும் எதிரொலித்தது. மேலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேசிய பின்னரே போனை வைத்தனர். மறுநாள் மகனை பள்ளிக்கு அனுப்பிய பின் மாமனாரின் முன் சென்று நின்றாள் சவிதா. மருமகளை கண்டதும் கண்ணாடியை கழட்டி மாட்டியவர், என்னம்மா ஊருக்கு எப்ப கிளம்பலாம்? வயலெல்லாம் வாடி கிடக்குது, விஸ்வா ஸ்கூல்ல போய் பேசி டிசி வாங்கிட்டு வரலாமா என்ற மாமனாரை நன்றாக பார்த்தவள், இல்ல மாமா நான் ஊருக்கு வரல, வேலையும் விட முடியாது, எனக்கும் விச்சுக்கும் இருக்க ஒரே பிடிப்பு என் வேலைதான் மாமா, அதை விட்டா ரொம்ப உடஞ்சு போயிடுவேன் என்றதும் மலர்ந்திருந்த அவரின் முகம் கருத்து சுருங்கி போனது. ஊசி விழுந்தால் கூட கேட்கும் அளவிற்கு அப்படி ஒரு பேரமதி. பின் தொண்டையை செருமியபடி, என்ன பேச்சுமா பேசுற? கணேஷ் இல்லைன்னா உங்க 2 பேரையும் நாங்க விட்டுடுவோமா? ஏக்கர் கணக்குல வயல் கிடக்கு, ஊர்லயே பெரிய வீடு, பல லட்சம் சொத்துக்கு சொந்தக்காரவும் பையன், இப்படி பேசாதாமா என்றவர் கண்ணாடியை கழட்டி துடைத்து மீண்டும் போட்டபடி, அங்க உனக்கு ஒத்தாசையா பெரியவன் பொண்டாட்டி இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருந்துக்கலாம், அங்க உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, கண்டதையும் நினைக்காம ஊருக்கு கிளம்புற வழியே பாருமா. சற்று அதிகார தோணையில் உத்தரவிட்டவரை கண்டு முகத்தை சுருக்கியவள், சாரி மாமா நான் ஊருக்கும் வரல, வேலையும் விடுறதா இல்ல, நீங்க வேணா ஊருக்கு போங்க, நான் அத்தைய பாத்துக்கிறேன் என்று தினமாய் கூறவும் முகம் கடுத்தவர், நீ பாத்துக்கிறியா? அப்போ நீ வேலைக்கு போனா யாரு உங்க அத்தைய பாத்துக்கிறது என்று கோபமாக கேட்கவும், அது பெரிய விஷயமே இல்ல, இங்க அத்தைய போல இருக்கவங்களுக்கு பாத்துக்க வேலைக்கு நிறைய ஆள் இருக்காங்க, நான் வர வரைக்கும் அவங்க பாத்துப்பாங்க, இதுதான் என் முடிவு என்ற தோரணையில் பேசியவளிடம் பதில் கூற வாயை திறந்தவரை உள்ளே இருந்து அழைத்தார் சவிதாவின் மாமியார். அதான் கூட இருந்து பாத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டால, அப்புறம் இன்னும் எதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க என்று கணவரை கடிந்து கொண்டது வெளியில் நின்றிருந்த சவிதாவின் காதில் விழுந்தாலும் கண்டுக்காமல் அமைதியாக நின்றிருந்தாள். அது இல்ல தனா என்று ஆரம்பித்தவரை பேச விடாமல், நீங்க பெரியவனுக்கு போனை போட்டு கார் எடுத்துட்டு வர சொல்லுங்க, நாம ஊருக்கு போயிடலாம் என்ற மனைவியின் பேச்சை தட்ட முடியாமல் மகனுக்கு அழைத்து விஷயத்தை கூறினார். அடுத்த 2 நாளில் சவிதாவின் மாமனாரும் மாமியாரும் அவளிடம் சொல்லிக் கொள்ளாமல் ஊருக்கு கிளம்பி சென்றிருந்தனர். அவர்கள் சென்ற பின்தான் சவிதாவால் நிம்மதியாக மூச்சு விட முடிந்தது. சவிதா விஸ்வா இருவரின் வாழ்க்கை பாதையும் பழையபடி திரும்பியிருந்தது. நாட்கள் அதிர்பாட்டிற்கு ஓடிக்கொண்டிருக்க அதன் பின் சுதாகர் மீண்டும் திருமண பேச்சை எடுக்கவில்லை. விஸ்வாவின் அரையாண்டு பரீட்சை நெருங்கி கொண்டிருந்த சமயம், ஆஃப் இயர்லி லீவ்ல அத்தைய பாத்துட்டு வரலாம் இருக்கேன், இங்க இருந்து போனதுல இருந்து கோபமா இருக்காங்க, என்ன இருந்தாலும் நான் மூஞ்சில அடிச்சது போல பேசியிருக்க கூடாதுல்ல. சுதாகரிடம் போனில் புலம்பிக் கொண்டிருந்தவளை கண்டு பல்லை கடித்தவன் பதில் கூறவும் கூறாமல் அமைதியாக இருக்க, என்ன சுவி அமைதியா இருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்க என்றவள் சுவி என்றுதான் அழைத்திருந்தாள். அவன் மேல் கோபம் வந்தால் அவனை வெறுப்பேத்த என்று வேண்டுமென்றே சுவி என்றுதான் அழைத்து பேசுவாள். அவளின் சுவி என்ற அழைப்பில் மீண்டும் பல்லை கடித்தவன், ஏய் மம்மி போன வீக் ஸ்பெஷல் சிக்கன் பண்ணேன்னு சொன்னல, அந்த ரெசிபி சொல்லு, இல்லனா அந்த லிங்க் ஷேர் பண்ணு, நாளைக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன் என்று சம்மதமே இல்லாமல் வேறு ஒன்றை பேசவும், நான் என்ன கேட்டு நீங்க என்ன சொல்றீங்க சுதா என்று கோபப்பட்டவளிடம், நீ கேட்டதுக்கு பதில் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். யுவர் மாமியார், யுவர் விஷ் அண்ட் யுவர் சாய்ஸ். நீ என்ன என் பொண்டாட்டியா போகாதுன்னு கருத்து சொல்ல, நோ கமெண்ட்ஸ் என்று வேண்டுமென்றே வெறுப்பேத்தியவனை வெறுப்பேத்துவதற்காகவே, கருத்து மட்டும் சொல்ல மாட்டீங்க, ஆனா பொண்டாட்டியா வரியா மட்டும் கேட்க தெரியும், அது எந்த உரிமையில கேட்டீங்க என்று கடுப்படித்தவளை கண்டு மெல்ல சிரித்து கொண்டவன், அதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன, எலிஜிபிளா இருக்க எந்த லேடிய பார்த்து வேணா பொண்டாட்டியா வரியான்னு கேட்கலாம், பட் கருத்து அப்படி கிடையாது, நீ மட்டும் என் பொண்டாட்டியா இருந்திருந்தா மண்டையிலே கொட்டி மக்கு மட சாம்பிராணி, அவங்கதான் உன்னை மதிக்கலையே, அப்புறம் எதுக்கு அங்க ஓடுறேன்னு செவிலியே கொடுத்திருப்பேன்,
அவனும் கோபத்துடன் பதிலளிக்க, உங்களுக்கு என்ன போக வேணான்னு சொல்ல எந்த ரைட்ஸும் இல்ல சுதா. கோபத்தில் மூக்கு விடைக்க கத்தியவேலை கண்டு சிறிதும் அலட்டி கொள்ளாமல், அட நீ என்ன சந்திரமுகில வர ஜோதிகாவா? கங்கா தன்னை சந்திரமுகியா உணர்கிறாள் டயலாக் வருமே, அப்படி சவிதா தன்னை சுதாகரின் மனைவியாக உணர்கிறாள். சீன் ஓடுதீங்க என்ற சுதாகரிடம், உங்க கேட்ட சஜஷன் கேட்டது என் தப்புதான். முதல்ல போனை போட்டிருக்கவே கூடாது. இனிமே என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்க வேணாம். இத்துடன் 1000 தடவையாவது இதே டைலாக்கு கூறி வழக்கம் போல கோபத்தில் கத்திவிட்டு அவன் பதிலுக்கு கூட காத்திராமல் போனை வைத்திருந்தாள். லக 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 என்று சத்தத்துடன் போனை டேபிளில் வைத்த சுதாகரை கண்டு வாய்விட்டு சிரித்து விட்டான் ஹரிஷ். என்னடா என்று நக்கலாக கேள்வி கேட்ட நண்பனை கண்டு இதழ் விழித்து சிரித்தவன், வழக்கம் போல சந்திரமுகி அவதாரம் எடுத்துட்டு போனை வச்சிட்டான் என்று சிரிக்க, மீண்டுமா என்று சிரித்தவன், இப்படியே இருந்தா எப்படி பூக்கும் என்று கிண்டல் அடித்த நண்பனுக்கு உதட்டை பிதுக்கி, பூக்காது பூக்காது என்று பதிலளிக்க, அப்புறம் எப்படி கடைசி வரைக்கும் போன்லயே கடலையே பயிரிட்டு இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ற ஹரிஷை நிமிர்ந்து பார்க்காமல் லேப்டாப்பை நோண்டியபடி, டூ மச்சா கடலை வறுத்தாச்சு, இனி கடலை போட்டா கருகிடும், அதுவா பூக்கலன்னா ஏதாவது கோக்குமாக்கு பண்ணி பூக்க வச்சிட வேண்டியதுதான் என்று நிமிர்ந்து பார்த்து கண்ணடித்தவனின் தோளில் தட்டியபடி, பாத்துடா பூ பூக்க வைக்கிறேன்னு பழுக்க வச்சிடாத என்றவனின் கேலில் முகம் சிவந்து போனவன், அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லடா, அங்க ஏற்கனவே ஃபியூஸ் போயிடுச்சு என்றவனின் பதில் சத்தம் போட்டு சிரித்த ஹரிஷ் லேப்டாப் பேக்கை தோளில் மாட்டியபடி, டோன்ட் வரி மச்சான், ஒரு கை பாத்துடலாம், நான் இருக்கேன் என்று நண்பனுக்கு தைரியம் கூறிவிட்டு கிளம்பி சென்றான். அவன் சென்றதும் வேலையில் கவனம் செலுத்தாமல் சுழல் நாற்காலியை ஆட்டியபடி மிக தீவிரமான யோசையில் ஆழ்ந்திருந்தான் சுதாகர். அரையாண்டு லீவுக்கு மாமியார் வீடு செல்வதாக முடிவெடுத்த சவிதா மகனுடன் கனடா நாட்டை நோக்கி பயணப்பட்டாள். ஹாய், இந்த அத்தியாயம் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.